அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்று ஆடி வெள்ளிக்கிழமை கோவிலில் பொங்கல் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்துட்டு குழந்தைய வச்சிட்ருக்கனால மார்னிங் பொங்கல் வைக்க முடியல. ஸோ ஈவினிங் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். இதுதான் கோவில். மார்னிங் தான் நிறைய பேர் பொங்கல் வைக்கிறாங்கன்னு பார்த்தா ஈவினிங் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் பொங்கல் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பேர் நின்று பொங்கல் வச்சாங்க. இது நான் வச்ச பொங்கல் இது தான். பொங்கல் எவ்வளோ அழகாக பால் பொங்கி வருது பாருங்கள். ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரி ஓகே நம்ம பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். 1 டேக்கு முன்னாடி தான் யோசிச்சுட்டு சரி ஓகே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவினிங்காக பொங்கல் வைப்போம்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சேன். பால் அழகாக பொங்கி வருது. 1/2 கிலோ தான் நேற்று செஞ்சுருந்தேன். ஏன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சு இது பண்ணுறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்றனால நம்ம 1/2 கிலோ, இதை விட கம்மியாக தான் மோஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் செஞ்சாங்க. நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொங்கல் நிறையா வச்சோம். பச்சரிசி 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ போட்டுட்டேன். நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டில் இருந்தே. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வெல்லம் போட்டுட்டு நெய் எடுத்துகிட்டு போனேன். தேங்காய் புதுசாக உடைச்சி அதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். திருவி போடுறத விட எனக்கு கட் பண்ணி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். நெய்யில் நல்லா வறுத்து போட்டுட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சேன். பொங்கல் நல்லா வந்திருந்தது. அவ்வளோதான், பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாமி கும்பிட போகலாம். மாவிளக்கு வந்து எடுத்திருந்தேன். சாமிக்கு வளையல், தேங்காய், அபிஷேகம், அதாவது பூஜைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சாமி கும்பிடும்போது என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக நிற்கும்போது தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன். முன்னாடி மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். கோயிலுக்கு உள்ளே அந்த மாதிரிலாம் என்னால் எடுக்க முடியல. பொங்கல்லாம் எல்லாம் கொடுத்தோன்னே என் பொண்ணு பாருங்கள் டான்ஸ் ஆடிட்டே சாப்பிட்டுட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல்.